சாப்பிடலாமா? ரோஜா பூவா மயிலா? மயிலா ரோஜா பூவா? சூப்பராக போட்டாச்சு. தருங்க வாங்க, 2 செட்டு வாங்கிக்கோங்க. இந்த ஐலைனரை வச்சு இதுக்குள்ளே இருக்கிற அந்த இடத்துல வந்துட்டு இப்படி கேட்டையை வந்து நான் வரைஞ்சிப்பேன். கண்ணு எங்கெல்லாம் கொஞ்சம் லிட்டில் குட்டி ஆடு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கார்த்திகா சேனல். கேசி ஃபேமிலியன்ஸ்லாம் ஸ்பெஷல் ஹாய். ஏற்கனவே நான் நல்லா வெயிட் போட்டு குழுன்னு மூஞ்செல்லாம் குண்டாக இருக்கும். நல்லா கோல்டு, மூஞ்சில் அப்படியே முதல்ல வீங்கி இருக்கு. நல்லா மூஞ்சி பாருங்க, அப்படியே குழுன்னு இருக்கு. பெருசாக இருக்குது ஃபேஸு. ஸோ பயந்துடாதீங்க க்ளோஸ்அப்பில் பார்த்து. ஷர்வின் வந்து பரவாயில்ல, அவனுக்கும் இப்போ உடம்பு வந்து கொஞ்சம் பரவாயில்ல. காய்ச்சல் வந்து எங்கள் 2 பேருக்கும் ஒரு நாள் இருந்தது, ஒரே நாளில் சரியாயிடுச்சு. பட் கோல்டு மட்டும் போகவே இல்லை. 1-2 பேர் வந்து கேட்டிருந்தீங்க, கோவிட் டெஸ்ட் எடுத்தீங்களாக்கா அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க. ஸோ கோவிட்லாம் எதுவுமே இல்லை, ஏன்னா நாங்கள் டாக்டரை பார்த்துட்டோம். எங்களோட சிம்டம்ஸ் வந்து வெறும் கோல்டுனால இருக்க ஃபீவர் தான். ஆனால் டெம்பரேச்சர் கொஞ்சம் ஹை ஆகிடுச்சுன்னா ரொம்ப சிலுசிலுன்னு இருக்க இடத்துல இருக்கும், டாப் ஃப்ளோரில் இருக்கும், பனி நிறையா, அதனால எங்களுக்கு பிரச்சனை. மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா இருக்கும். ஷர்வனும் இப்போ நல்லா இருக்கிறான். கோல்டு தான் இருக்குது கனன்னு. அது இந்த டெம்பரேச்சர் இங்கே இருக்க கிளைமேட் மாறினதுக்கு அப்புறம் தான் சரியாகவும் நினைக்கிறேன். நாளைக்கு வந்து பொங்கல். ஸோ முன்னாடி நாள் போகி அன்னைக்கு தான் எடுக்கிறோம். போகி அன்னைக்கு வந்து செய்ய வேண்டிய விஷயம்லாம் செஞ்சு வீடெல்லாம் பெருக்கி தொடச்சி எல்லா வேலையும் முடிச்சாச்சு. இங்கே வந்து ஃபுல்லாக அழகாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். உருளிலாம் பாருங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நாளைக்கு பொங்கலுக்கு வந்து தண்ணி ஊற்றி பூலாம் போட்டு வைக்கிறோம். முன்னாடி நாளே மஞ்சள் குங்குமம்லாம் வச்சாச்சு. ஜிக்கு உடம்பு சரியில்லை, ஷர்வினுக்கு, எனக்கு எல்லாருக்குமே இருக்கிறதுனால இன்றைக்கி வந்து நான் சமையல் செய்யலை. இன்றைக்கி ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு ஹெல்ப்புக்கு வர அக்காவும் ஒரு வாரம் லீவு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிளாத் போட்டு இதெல்லாம் நான் ஏற்கனவே ரிவ்யூ பண்ணது தான். இந்த மாதிரி நான் வந்து செட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எப்படி பொங்கலுக்கு வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு காட்டுறேன். பூஜை அறை வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பூஜை பாத்திரம்லாம் தேய்ச்சி அழகாக மஞ்சள் குங்குமம்லாம் இன்றைக்கே வச்சுட்டேன். நான் எப்போவுமே மறுநாள் எந்திரிச்சு காலையில் தான் மஞ்சள் குங்குமம் வைப்பேன். ஸோ ஹெல்ப்புக்கு வர அக்காவும் லீவுங்களா, யாருமே எனக்கு இப்போ சப்போர்ட் கிடையாது. இப்போ நான் தனியாக தான் செய்யணும். ஸோ ஃபீவரோட இழுத்து போட்டு ஒரே நாளில் என்னால் வேலை செய்ய முடியல. ஸோ கடவுளுக்கு தெரியும் இல்லை நம்ம ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு. ஸோ அவர் புரிஞ்சுக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நான் இன்றைக்கி பாதி நாளைக்கு பாதின்னு பிரித்து வச்சுக்கிட்டேன். டைனிங் டேபிள்லாம் கூட எல்லாமே ரெடியாக இருக்குது. சமையல் வந்து நாங்கள் செய்யலை. இன்றைக்கி வந்து புலாவ் வந்து வாங்கிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அப்பார்ட்மெண்ட்லேயே வீட்லேயே இருக்கிறவங்க வந்து கேட்ரிங் மாதிரி செய்கிறாங்க, ஹோம்மேட் ஃபுட் இது. ஸோ அப்பார்ட்மெண்ட்குள்ளேயே சமைச்சு அவங்க வந்து முன்னாடியே வாட்ஸ்அப்பில் குரூப்பில் போடுவாங்க, நம்ம வந்து வாங்கிக்கலாம். ஸோ வீட்டு சமையல் தான், புலாவ் தான், காரம் இல்லாமல் சூடாக சாப்பிடலாம் அப்படின்னு நாங்கள் ஆர்டர் போட்டுட்டோம். இன்றைக்கி மதியானம் சமைக்கலை. ஸோ பொங்கலுக்கு வீட்டை க்ளீன் பண்ணியாச்சு. வீடு பெருக்கி தொடச்சி அப்படியே பளிச்சுன்னு கண்ணாடி மாதிரி இருக்குது. ஜி தெளிவாக கண்ணாடியில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் ஹாய் சொல்லுங்க ஜி. ஹாய் எல்லாருக்கும் ஹாய். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்லாம் வச்சு டெக்கர் பண்ணி இந்த சைடு கேண்டில்ஸ் 2 வச்சுருக்கேன். அடுத்தது அங்கே ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்லாம் வச்சாச்சு. கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக இருக்குது. எவ்வளோ சுத்தமாக இருக்குது பாருங்கள். கிராக்கரி யூனிட்லாம் க்ளீன் பண்ணி கிடச்சி கிச்சன் மேடை அது இதெல்லாம் தொடச்சி டேபிள் எல்லாமே தொடச்சாச்சு. ஒரு கேபினட்டும் க்ளீன் பண்ணி பொங்கலுக்கு இழுத்து போட்டு எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சு டஸ்ட்டில் கோல்டை முடிச்சு ஃபீவரை வந்து எல்லாம் சரியாயாச்சு. பளிச்சுன்னு இருக்குது வீடு. இப்போ சமைக்கணும்னா ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு ரசம் சாதம் கூட சமைச்சிருக்கலாம். திருப்பி சமைச்சு அதை தூக்கி விளக்கி போட்டு திருப்பி கழுவி தள்ளி அந்த வேலை செய்கிற அளவுக்கு எனக்கு தெம்பு இல்லை. அதனால நான் வந்துட்டு இன்றைக்கி ஒரு நாள் வெளில சாப்பிட்டுக்கலான்னு விட்டாச்சு. ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஜிக்கும் ஷர்வினுக்கும் பொங்கலுக்கு ட்ரெஸ் எடுக்கவே இல்லை. எங்கள் வீட்டில் பொங்கல் இன்னும் களை கட்டவே இல்லை. அப்புறம் எடுத்துக்கலாம். வருஷம் பொங்கல் வந்துச்சுன்னா பொங்கல் ஷாப்பிங் ஹால் வீடியோஸ் கார்த்திகா சேனலில் சும்மா பேக் டு பேக் அடித்து தள்ளுவோம். இந்த வாட்டி எனக்கு ஹெல்த் முடியவே இல்லை. என்னை தவிர எல்லாருமே ஷாப்பிங் ஹால் வீடியோ, ஷாப்பிங் விலாக் வீடியோஸ் நிறையா கொடுத்துருக்காங்க. பட் கார்த்திகா வந்து இந்த ஷாப்பிங்ன்றதுல வந்து நிறையா கொடுக்கக்கூடிய ஒரு ஆள், ரிவ்யூ வந்து எல்லா விதத்துலேயும் கொடுக்கக்கூடிய ஒரு ஆள். நான் ஆனால் கொடுக்கல. அது இந்த வாட்டி முடியலை எனக்கு. இருந்தாலும் நான் அப்பப்போ சின்னதாக உள்ள விலாகில் காமிச்சுட்டு தான் இருந்தேன்னு நினைக்கிறேன். ஸோ ஓரளவுக்கு முடிச்சாச்சு. இப்போது ஷர்வினுக்கும் ஜிக்கும் போயிட்டு வேஷ்டி சட்டை எடுக்க போகிறோம்லப்பா. வேஷ்டி சட்டை தானே? ஆமாம், ஷர்வினுக்கும் ஜிக்கும் வந்துட்டு வேஷ்டி சட்டை எடுத்துகிட்டு வரணும். ஸோ மாஸ்கெல்லாம் போட்டுட்டு சானிடைசர் போட்டு இங்கே பக்கத்துலேயே இருக்கிற ஏதாவது ஒரு கடைக்கு போயிட்டு அது வாங்கிட்டு வரணும். வாங்கிட்டு வந்துட்டு ஷர்வினை வந்து அக்கா வீட்லேயே விட்டுடலான் இருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு முன்னாடி நாள் தேவையான பூஜை ஐட்டம், பூ, பழவத்தில் பக்க தேங்காய், கரும்பு, இந்த மாதிரி விஷயம்லாம் வாங்க போகிறோம். அடுத்து வேஷ்டி சட்டை அதெல்லாம் வாங்க போகிறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரிப்பரேஷன் விளாக் தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க.
எங்கே போகிறோம் என்னெல்லாம் வாங்க போகிறோம் அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். ஒரு ஃபன்னாக ஒரு வீட்டில் வந்து பொங்கலுக்கு ப்ரீ ப்ரிப்ரேஷன் செய்யும்போது உங்களை கூடவே கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்கும். நான் எல்லாத்தையும் செய்கிறேன், கூடவே நீங்களும் வந்து பார்க்குற மாதிரி தான் இருக்கும். மற்றதெல்லாம் வந்து பொங்கல் செலிப்ரேஷன் அன்றைக்கி நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து கிளம்பலான்னு இருக்கிறோம். சாப்பிட்றது புலாவ் தான் சொல்லியிருந்தேன். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் போட்டிருக்க குர்த்தாவுமே எனக்கு கேட்பீங்க, நான் அதையுமே காமிச்சிடுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் காட்டன் குர்த்தா தான். இது நல்ல சுற்றுலா இருக்குது, நல்லா பெருசாகவே இருந்தது. நான் பிடிச்சி தான் போட்டிருக்கேன், சைட் லைட்டாக பிடிச்சிருக்கேன். அப்போ கூட லூஸ் இருக்குது பாருங்கள், ஒரு சைஸ் பெருசு வாங்கியிருக்கேன். பேக்லேயுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைன் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நெக்கில் ஃபுல் நெக் காலர், இந்த மாதிரி பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா சுற்றுலா இருக்குது, ஃப்ரீயாக இருக்குது. பட்ஜெட் ரேஞ்சில் வந்து எனக்கு குர்தாஸ் காமிங்கன்னு சொல்லியிருந்தீங்கன்னு போன வாட்டி நான் காமிச்சிருந்தேன், அந்த 400-500 ரேஞ்சில். அது வந்து பார்த்தீங்கன்னா க்ரீப் மெட்டீரியல். எனக்கு க்ரீப் வேணாம், ரேயன் இல்லை காட்டன் தான் நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்றவங்களுக்கு லோ பட்ஜெட்டில் பட் குவாலிட்டி நல்லா இருக்க மாதிரி குர்தாஸ் சிலது நான் வாங்கியிருக்கேன். அதை நான் உங்களுக்கு காட்டுறேன், பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நான் சாப்பிட்டு வந்துடுறேன். கபகுபுன்னு பசிக்குது, நிறைய மெடிசன்ஸ் எடுக்கிறோம் இல்லையா, அதனால சாப்பிட்டு வந்துடுறோம். சாப்பிடலாமா? சாப்பிடலாம். என்ன கார்த்தி, கடைக்கு போகலான்னு கடை பரப்பி வச்சுட்டு வந்திருக்க எல்லாத்தையும்? கிளம்புறதுக்கு முன்னாடி லோஷன் போடுவேன்ல, லோஷன் பனிகாலமாக இருக்கு இல்லையா, அதனால வந்துட்டு நம்ம கை அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா மேப் மாதிரி வேர்ல்டு மேப் மாதிரி கோடு கோடாக இருக்கும். எனக்கு ட்ரை ஸ்கின். ஸோ இந்த டவ்வோடைய பாடி லோஷன் தான் நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறேன். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். டவ்வில் என்ன கலர் கிடச்சாலும் யூஸ் பண்ணுவேன், பிங்க்கு ப்ளூன்னு எதுனாலும் யூஸ் பண்ணுவேன். இது ஒன்ஸ் வாங்கி வச்சுட்டா கைக்கு காலுக்கு அதெல்லாம் நான் தேய்ச்சிட்டு போயிடுவேன். ஸோ இந்த பனிக்கும் அதுக்கும் நல்லா வறட்சியாக ஆகாமல் இருக்கும், நல்லாயிருக்கும். ஸோ எப்படி நான் பாடிக்கு வந்து லோஷன் போடுறேனோ, மாய்ஸ்சரைஸ் பண்ணுறேனோ, அதே மாதிரி லிப்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒன்று வாங்கியிருக்கேன். இது நல்லா இருக்குது, பேக்கில் போடுறதுக்கு இது வசதியாக இருக்குது. ஏன்னா இது இப்படி லாக் பண்ணிக்கலாம், ஓப்பன் பண்ணிக்கலாம். திருப்பி இது வந்து பார்த்தீங்கன்னா லாக் ஆகிடுது. லில்லி ஆயிலில் செய்யப்பட்ட லிப் பாம் இது. இப்படி எடுத்து குண்டா கொழா முட்டை மாதிரி இருக்குது, கோழி முட்டை மாதிரி இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. எனக்கு அது பிடிச்சிருக்கு. அப்புறம் நிறைய பேர் வந்து கொஞ்ச நேரம் நீங்கள் கொஞ்சம் நல்லா இருக்கிறீங்களே மேக்கப் பண்ணும்போது என்ன யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்குறீங்க. ஏற்கனவே நான் இதை காமிச்சிருந்தேன், இதுதான் நான் யூஸ் பண்ணுறேன். ஃபினிஷிங் பவுடர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ரீம் என்ன க்ரீம் வேணாலும் யூஸ் பண்ணுங்கள். ஃபேர்னஸ் க்ரீமோ இல்லைனா ஒரு பிபி க்ரீமோ சிசி க்ரீமோ ஃபவுண்டேஷனோ எதாவது யூஸ் பண்ணுறீங்கன்னா காம்பேக்ட் பவுடருக்கு பதிலாக இந்த மாதிரி ஃபினிஷிங் பவுடர் நீங்கள் யூஸ் பண்ணலாம். லாக்மேல 9 to 5 வருது. இது டிரான்ஸ்லூசன்ட் பவுடர். இது வந்து பார்த்தீங்கன்னா லைக் டிரான்ஸ்லூசன்னா அப்படியே ஒயிட் கலரில் இருக்காது, கொஞ்சம் அந்த ஃபவுண்டேஷன் கலரில் தான் இருக்கும். ஆனால் ஷிம்மரி எஃபெக்ட் இருக்க மாதிரி இருக்கும். நான் உங்களுக்கு கையில் காட்டுறேன் பாருங்கள். இது போட்டிங்கன்னா ஒரு மாதிரி இந்த ஷேடு உள்ளவங்க தான் போடணும், இந்த ஷேடு உள்ளவங்க தான் போடணும்லாம் கிடையாது. பாருங்கள், என் ஃபேஸை விட கை வந்து நல்ல கருப்பு, ஏன்னா டேன் ஆகிருக்கு எனக்கு நல்லா. ஆனால் பாருங்கள், என் ஃபேஸ்க்கும் இது சூட் ஆகுது, என் கைக்கும் சூட் ஆகுது. எல்லா ஸ்கின் டோன் உள்ளவங்க, எல்லா கலர் உள்ளவங்களுக்கும் இது சூட் ஆகக்கூடியது. ஸோ இந்த ஷேடு உள்ளவங்க தான் யூஸ் பண்ணணும், அந்த ஷேடு உள்ளவங்க தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. ஸோ இந்த காம்பேக்ட் வந்து நான் கண்டிப்பாக எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணேன். அப்புறம் இப்போ புதுசாக ஒரு ஐலைனர் வந்திருக்கு. எனக்கே அடடே ஆச்சரியம்டா, இப்படிலாம் இருக்கா, நம்ம மொதல் ஐலைனர் வைக்கிறது அப்படியே கை ஆட்டிக்கிட்டே போடும்போது இதெல்லாம் கிடைக்காம போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிற மாதிரி லாரியலில் வந்து சூப்பராக ஃப்ளாஷ் கேட் ஐன்னு இந்த மாதிரி ஒரு ஐலைனர் வந்து கொடுத்துருக்காங்க, வந்திருக்குது. எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. நான் வந்து இப்போ தான் ரீசெண்டாக தான் இதை பார்த்தேன். உங்களை சில பேருக்கு என்ன மாதிரி தெரியாமல் இருக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒன்று கூட கொடுத்துருக்காங்க பாருங்கள், கிட்டக்க வந்தீங்கன்னா தெரியும். இதை என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கேட் ஐ லுக்குக்கு நான் இதை வந்து இப்படி ப்ளேஸ் பண்ணிடணும் கண்ணில். இப்படி இங்கே ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த ஐலைனரை வச்சு இதுக்குள்ளே நான் இந்த இடத்துல வந்துட்டு இப்படி கேட் ஐ வந்து நான் வரைஞ்சிக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த சைடு வேணுமோ அந்த சைடு நீங்கள் இப்படி ப்ளேஸ் பண்ணிவிட்டு டைம் இப்படி வரைஞ்சிக்கலாம். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் ஸ்ட்ரோக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக விழுகுது. இது இல்லாமே இதில் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா லைட்டாக ஒரு கோடு பாருங்கள், ஒரு கோடு சூப்பராக இருக்குது, வேறு லெவலு, சான்ஸே இல்லைன்னு சொல்லுவேன். இது வாங்கினதுலேருந்து என்னுடைய ஃபேவரட் ஐலைனராக ஆகிடுச்சு. அண்ட் இந்த கேட் ஐ லுக்லாம் க்ரியேட் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு அவ்வளோ அழகாலாம் சூப்பராலாம் வந்துடாது, அதனாலேயே நான் பிளண்ட்டாக ஐலைனர் வந்து முடிச்சிருவேன். இந்த மாதிரி கேட் ஐலாம் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு இந்த மாதிரி கூடவே இது கொடுத்துருக்கிறது வந்து ரொம்ப வசதியாக இருக்குது. ஸோ புதுசாக வந்து மேக்கப் பண்ணுறவங்க, காலேஜ் கோயிங் கேர்ள்ஸோ இல்லை நீங்கள் உங்கள் பசங்களுக்குலாம் செஞ்சு விடுறீங்க அப்படின்னாக்கா இது வந்து ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும்.
ஸோ இதை உங்களுக்கு காட்டலாம்னு நினச்சேன். அடுத்தது நான் இப்போ காமிச்சேன் இல்லையா ஒரு குர்த்தி, அதே மாதிரியே இன்னொரு குர்த்தியும் இருக்குது, அதையும் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஆல்ட்ரு பண்ணேன். எனக்கு என் அக்கா தான் ஆல்ட்ரு பண்ணி கொடுப்பா சின்ன சின்ன ஆல்ட்ருலாம். ஸோ இந்த குர்த்தா தான் அது. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா காட்டன் குர்த்தா, நல்லா இப்படி சுற்றளவு சூப்பராக இருக்குது. நல்ல காட்டனில் பிரைட் கலர் காம்பினேஷனில் சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு ஃபிட்டில் இருக்குது. ஒரு சைஸ் பெருசு தான் நான் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த குர்த்தாவே இப்போ நான் போட்டிருக்க குர்த்தா. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் அமேசான்லேருந்து தான் வாங்கினேன். வேணுன்றவங்களுக்கு லிங்க்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, வேணுன்றவங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த ப்ராடக்ட் லிங்க் கொடுங்க, லிப்ஸ்டிக் லிங்க் கொடுங்க, இந்த மாதிரி நான் இப்போ காமிச்ச ப்ராடக்ட்டில் இருக்கா அது லிங்க் வேணும் அப்படின்னாக்கா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் செக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், அமேசானில் வந்து பார்த்தீங்கன்னா கிரேட் ரிப்பப்ளிக் டே சேல் நடக்குது. 17th 20th ஜான்வரிக்கும் நடக்குது. ப்ரைம் மெம்பர்ஸ்க்கு 16th அது ஸ்டார்ட் ஆகுது. அந்த நேரத்தில் ஷாப்பிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டில் ஷாப்பிங் பண்ண முடியும். அண்ட் SBI கார்டில் ஷாப்பிங் பண்ணும்போது கூடுதலாக 10% டிஸ்கவுண்ட்டில் நீங்கள் ஷாப்பிங் பண்ண முடியும். லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த ஐலைனரும் இந்த காம்பேக்ட் பவுடர் இந்த லோஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க இந்த கிளைமேட்டுக்கு வந்து யூஸ் ஆகக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றதுனால எல்லாருக்கும் இது தேவைப்படும் அப்படின்றதுக்காக நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இப்போது வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் அக்கா வந்திருக்கா. ஷர்வினை எதுக்கு கூட்டிகிட்டு போகிற, ஒரு 7 வயசுன்னு சொல்லி நீ வந்து அவனுக்கு 6.25 வயசாகுது, 7 வயசுன்னு சொல்லி நீ ட்ரெஸ் வாங்கிட்டு வந்துடு, அவனை கூட்டிகிட்டு போகாத, வெளிலலாம் சேஃப் இல்லைன்னாங்க. அக்கா சொல்லும் போது சில டைம் நம்ம கேட்டுருணும், சில டைம் இல்லை பெரியவங்க சொன்னால் கேட்டுருணும். நீயே பார்த்துக்கிறியா அப்படின்னு. அக்கா பார்த்துக்கிறேன்னா. ஸோ நாங்கள் இப்போ கிளம்புறோம். நான் வாசலில் வந்து இன்றைக்கி மயில் குளம் போட்டிருக்கேன். அது மயில் தான், ஒத்துக்கோங்க ப்ளீஸ். மயில் மாதிரி இருக்கும், நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். இது வந்து ரோஜாப்பூ, ரோஜாப்பூ கோலம் நான் ஏற்கனவே நம்ம வீட்டில் போட்டிருக்கேன், ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? இது மட்டும் ரோஜாப்பூ. ரோஜாப்பூவா மயிலா ரோஜாப்பூவா சூப்பராக போட்டாச்சு பாருங்கள். எங்கேயாவது லைட்டாக சேஞ்ச் இருந்துச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க. ஸோ நாங்கள் கிளம்பிட்டோம். எங்கேஜி போகிறோம்? வெளில போகிறோம், கடைக்கு போய் எனக்கு ட்ரெஸ் வாங்க போகிறோம். வேஷ்டி ஷர்ட்டை வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு நாளைக்கு பொங்கல் தேவையான வாங்கிட்டு வரலான்னு இருக்கோம். லைட் அடிக்குது அப்படி ஃபேஸில். இந்த வாங்கிக்கிறேன், என் பேக் கழண்டி விடாத மாதிரி. நான் கால் ட்ரைவ் பண்ணுவா, நீங்கள் ட்ரைவ் பண்ணுறீங்களா? நீயே ஓட்டு. நான் ஓட்டவா? இல்லை இல்லை, உடம்பு சரி, எனக்கு ரெஸ்ட்டு, நீங்கள் ஓட்டுங்க. சரி ஓட்டுறேன், நீங்கள் ஓட்டுங்க. கடைசியில் வந்து என்னோட சிசிஐ வந்து வண்டி ஓட்டுறேன்னு சொல்லிட்டாங்க. ஆமாம், அதனால் வந்து அவங்களே ஓட்டுறாங்க. ஓட்டுங்க. மாங்கொத்து 2 செட்டு வாங்கிக்கோங்க. தோரணம் ஒரு செட்டு, 4 இருக்க மாதிரி வேணும். அது எத்தனை செட்? ஒரு செட்டில் எத்தனை இருக்கும்? 4 வேணும். ஒரு கிலோ எத்தனை இருக்கும்? தாமரைப்பூ இருக்கு, வாங்கிக்கோங்க. மாங்கொத்தா அது ஒன்று போதும். சாமந்தி ரோஸ் கொடுத்தா கிளம்பிடுவேன். ஷாப்பிங் பண்ணும்போது நம்ம கேசி ஃபேமிலியன் சில பேரை மீட் பண்ணியிருந்தோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அவங்கள மீட் பண்ணதில். போலாமா?
ராம்ராஜ் வேஷ்டிகள் சல்யூட். சல்யூட் ராம்ராஜுக்கு சல்யூட். போலாமா? ராம்ராஜ் வேஷ்டிகள் சட்டை இதே கலர் வாங்கிக்கலாமா ஜி? இதே இருக்குடா, இந்த மந்த கலரு மாம்பழ கலர் எல்லாம் இருக்குடா. இந்த சர்வனுக்கு இந்த ரெட் கலர் கலர் தான் வாங்குறோம். இவர் வெங்கடேஷ் போட்டிருக்காரு பாரு. இது மட்டும் அது இருக்கு. என்ன சொல்லியிருக்கீங்க? ஏமா என்ன சொல்லியிருக்கீங்க? 2 மாதுளம் ஜூஸ், ஒரு பிரெட் ஆம்லெட். ஐஸ் இல்லாம தானே? ஐஸ் இல்லாம. ஆனால் பாலில் கொஞ்சம் கூலிங்காக தான் இருக்கும். பால் ஐயோ அது கொஞ்சம் கூலிங்காக இருக்கும் அப்படின்னாக்கா. அது கொஞ்சம் கூலிங்காக தொண்டை குறகுறாங்க. அது நிறையா இருக்குது, கொஞ்சம் லைட்டாக. பிரெட் ஆம்லெட் சாப்பிடணுமா? ரொம்ப நாள் ஆச்சுடா, சரி ரொம்ப வருஷம் ஆச்சுடா. அதனால முள்ள சாமிக்கு சாமிக்கு புள்ள தனியா பூ வாங்கணுமே, அதை எடுங்க அப்படியே பின்னாடி வச்சுட்டீங்க பாருங்க. அழகா சாமிக்கு போடுங்க. போடுங்க, நீங்க தான் உங்க கையால போடுங்க. அழகா இருக்குங்க. லிட்டில் கோட்டாமா ஏதோ ஐய் கெப்பாப்பு பிரியாணி நாளைக்கு கிரில் பொங்கல் சைனீஸ். வீட்ல பூஜை எல்லாம் பண்ண இல்ல, போறோம். நான் பேரை மட்டும் தான் படிச்சேன், எனக்கு இது வேணாம். பிரெட் ஆம்லெட் சாப்பிடுறது மட்டும் இல்லாம வயிற்றுல புண்ணு, வெளியில சாப்பிடவே கூடாது ஏய், எனக்கு சொல்லி எதுவுமே வேணாம்டா, எதுவுமே வேணாம்டா. படிச்சேன்டா. மக்கள் எல்லாம் நினைச்சுக்கிறாங்க நான் தான் நிறைய சாப்பிடுறேன்னு. பாருங்க கண்ணு எங்கெல்லாம் போகுது, லிட்டில் கொட்டுக்கு போகுது. லிட்டில் குட்டி ஆடு. அங்க பார்பிக்யூலயே போட்டு ஃபயர் கொளுத்தி விட்டுருக்காங்க தெரியுதா? அது மாதிரி வயிறு எரிஞ்சு போயிடுப்பா. அது மாதிரிதான் அப்படியே கொளுத்தி விட்ட மாதிரி ஆயிடும். எனக்கு எது வேணாம், எனக்கு எது வேணாம். சும்மா பார்க்குறேன், அப்புறம் ஃபியூச்சரில் வந்து அதை சாப்பிடலாம்னா சாப்பிடலாம். ஆமா சைலண்டா பிரெட் ஆம்லெட் சாப்பிட்டுட்டு ஜூஸை குடிச்சு அணைச்சிட்டு கிளம்பிடுறோம். ஆமாம், வயிறு இல்லைன்னா வெந்துவிடும். ஷர்வின்கோ ட்ரெஸ் எடுத்து முடிச்சாச்சு. அடுத்தது ஜிக்குமே சில ஷர்ட்ஸ்லாம் எடுக்கணும்னு சொன்னார், ஃபார்மல் ஷர்ட்ஸ், அதெல்லாம் எடுத்து முடிச்சாச்சு. ஸோ இப்படி தான் எங்களுக்கு வந்து பொங்கலுக்கு தேவையான ஷாப்பிங்லாம் நாங்கள் பண்ணோம். இன்னும் கரும்பு மட்டும் தான் வாங்கலை, அதை மறுநாள் வாங்கி தரேன்னு சொல்லிட்டாங்க ஜி. இந்த வாட்டி கொஞ்சம் சிம்பிளாக தான் நாங்கள் செலிப்ரேட் பண்ண போகிறோம். ஒரு சிம்பிளான பொங்கல் செலிப்ரேஷன் vlog நீங்கள் பார்ப்பீங்க. உங்கள் எல்லாருக்குமே ஹாப்பி பொங்கல் விஷஸ். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்து ரசிச்சமைக்கு நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர், டாடா, பை.